100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக மாற்றப்பட்டதை கண்டித்து சென்னை அருகே மேடவாக்கத்தில் திமுக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இந்த தமிழகம் முழுவதும் 400 இடங்களில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. மேடவாக்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்திற்கு ஆலந்தூர் RS பாரதி தலைமையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் திராவிட கழக தலைவர் வீரமணி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் KV தங்கபாலு மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, CPM கட்சியின் மாநில உறுப்பினர் பொலிட் பியூரோ உறுப்பினர் K பாலகிருஷ்ணன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹருல்லா மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, திராவிட இயக்க தமிழர் பேரவை, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட அனைத்து திமுக கூட்டணி கட்சிகளும் பங்கேற்கும் மிக பிரமாண்டமான ஆர்ப்பாட்டம் இங்கு மேடவாக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் 100 நாள் வேலை திட்டம் இனிமேல் இல்லை என்றும் அதை முடக்குவதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது என்றும் கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட ஒன்றியங்கள் 400 இடங்களில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசு பெயர் மாற்றம் மற்றும் அதில் பல்வேறு நாட்களின் எண்ணிக்கை மற்றும் மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுடன் புதிய சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலும் அளிக்கப்பட்டு விட்டதால் இனிமேல் 100 நாள் வேலை திட்டம் இருக்குமா இருக்காதா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது என்று திமுக கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்கின்றன. இதையொட்டி பெரியார் நினைவு நாளான இன்று போராட்ட களத்தில் தாம் இருப்பதாக திராவிட கழக தலைவர் K வீரமணி அதை தெரிவித்திருக்கிறார். இதனால் 100 நாள் வேலை திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்ததை கண்டித்து தமிழகம் முழுவதும் மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. மேடவாக்கத்தில் திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் இடம்பெற்றுள்ள அந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. அங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திமுக கூட்டணி கட்சியின் தொண்டர்களும் மக்களும் அங்கு குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையை அடுத்த மேடவாக்கம், அதாவது மாநகரங்களில் இந்த 100 நாள் வேலை திட்டம் இல்லை என்பதால் ஒன்றியங்களில் சென்னையை ஒட்டியுள்ள ஒன்றியமான மேடவாக்கம் ஒன்றியத்தில் இந்த போராட்டம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே போல கிராமங்களை ஒட்டிய 100 நாள் வேலை திட்டம் அமலில் உள்ள அந்த கிராம பஞ்சாயத்து ஒன்றியங்களை ஒட்டியுள்ள சிறு நகரங்களில் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை ஒட்டி மேடவாக்கத்தில் நடைபெறும் போராட்டத்தில் ஏராளமானவர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் திமுக கூட்டணி கட்சியில் உள்ள தலைவர்களோடு தொண்டர்களும் அந்த கட்சி கொடிகளோடு பங்கேற்று மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இந்த போராட்டம் 38 மாவட்டங்களிலும் உள்ள அந்த ஒன்றியங்களில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. ஏனென்றால் 100 நாள் வேலை திட்டம் அந்த ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது. நகராட்சி மாநகராட்சிகளில் இந்த 100 நாள் வேலை திட்டம் இல்லாத சூழ்நிலையில் இப்போது கிராமங்களில் அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கே ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த 125 நாள் வேலை திட்டத்தை அந்த பெயரை மட்டும் நாட்களை மட்டும் மாற்றிவிட்டு பெயர் மாற்றம், நிதி ஒதுக்கீட்டில் மாற்றம் என பல்வேறு விதமான குளறுபடிகளை செய்து புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை கண்டித்து தமிழகத்தில் மிக பிரம்மாண்டமான அளவில், நாட்டிலேயே மிக அதிக அளவில் மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த போராட்டம் மத்திய அரசை கண்டித்து 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக மத்திய அரசின் சட்டத்தை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் பேசிய தலைவர்கள் அம்பானி, அதானி உள்ளிட்டோர் பல ஆயிரம் கோடி பணம் சம்பாதிப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த வேலை திட்டத்தின் மூலமாக அப்பாவி கிராம மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்று அனைத்து தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தை கண்டித்து போராட்டம் நடைபெறுகிறது. ஆபிரகாம்.